ஹாய் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு கிளாரிட்டி ஃபார் டிஎன்பிஎஸ்சி. டிஸ்கிரிப்ஷனில் டிரைவ் லிங்க் இருக்கும், டே 2 ஈவினிங் பிடிஎஃப் இருக்கும், எடுத்துக்கோங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்து இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு சில பதில் கொடுத்துட்டு போங்க. யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லையும் டெலிகிராமோட குரூப்லையும் வந்துட்டு சில பேர் வந்துட்டு எனக்கு 30 கொஷின் சால்வ் பண்ணுற கஷ்டமா இருக்கு, ஒட்டுக்கா 40 கொஷின் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் இருக்கா, இல்லை ஒரு சில பேருக்கு மட்டும் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அண்ட் ரெண்டாவது, அந்த 30 சால்வ் பண்ற கஷ்டமா இருக்கிறவங்க எனக்கு ஒரு பதில் கொடுங்க. ஜிஎஸ்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க வந்து சால்வ் பண்ண முடியும், ரீசனிங்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கறத ஒண்ணு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு நீங்க 8 மணி நேரம் தான் படிக்கிறீங்க அப்படின்னா 2 மணி நேரம் ரீசனிங் போக மிச்சம் 6 மணி நேரம் இருக்கு. இந்த 6 மணி நேரம் வந்து ஜிஎஸ்க்கும் லாங்குவேஜுக்கும் நம்மளால கொடுக்க முடியாதா? அதுவும் எனக்கு தெரியல, அதையும் நீங்க சொல்லுங்க. 40 கொஸ்டின் கொடுத்துட்டு வெறும் ஆன்சர் மட்டும் கொடுத்துட்டு ஈவினிங் என்னால வந்துட்டு ஒரு ரெக்கார்டட் வீடியோ கொடுத்துட முடியும் எக்ஸ்பிளனேஷன் போட்டு, அது ரொம்ப வந்து ஈஸி. அது உங்களுக்கு சரியான ஒரு விஷயமா இருக்காது. ஏன் அப்படின்னா ரீசனிங் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணுது. அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். சில பேருக்கு வந்து ரீசனிங் வந்து ஆல்ரெடி பரிச்சயமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா பெரும்பாலான டிஎன்பிஎஸ்சி பசங்களுக்கு வந்து ரீசனிங் வந்து புதுசு. சில டாபிக்ஸ் பார்க்கறதுக்கு ஈஸி போல இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு வராது. எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு யோசிக்கிற தன்மை வேணும் அப்படின்னா இங்கே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். ஆப்டிடியூட் ஃபார்முலா வச்சு மேனேஜ் பண்ணிடலாம், பட் ரீசனிங் ப்ராக்டிஸ் தான். சரிங்களா? இப்போ உங்களோட பாயிண்ட்டுக்கு வரேன். நல்லதோ கெட்டதோ ஃபேஸ் பண்ண போகிறது, அதுலேருந்து கடந்து வர போகிறது நீங்க தான். மற்றவங்க வெறும் ஆறுதல் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சா 30 கொஸ்டின் + 30 கொஸ்டின் 60 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. முடியலையா 30 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அதுவும் முடியலையா நீங்க ஏதாச்சும் டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பீங்க, அதை எடுத்து சால்வ் பண்ணுங்க. இல்லை வேற ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கிடைச்சா அதை சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டடீஸ் யாருக்காகவும் எதுக்காகவும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க. 60 கொஸ்டினையும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் போஸ்டிங் வாங்க முடியும்னு எதுவுமே கிடையாது. நான் ப்ராக்டிஸ்க்கு கொஸ்டின் கொடுக்குறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஐ மீன் உங்களோட ஷெட்யூல் கரெக்டாக போச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஷெட்யூல் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா ஒரு 30 ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னோட சைட்லேருந்து நான் சொல்லிட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து அன்டைமில் மதியம் ஒரு 12 மணிக்கு, ராத்திரி 8 9 மணிக்கு கொஸ்டின் கொடுக்கும்போது பெரும்பாலானவங்களுக்கு வந்து சிரமமாக தான் இருக்கும். அதை நான் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா சாலிட் டைம் டேபிள் போட்டு அதில் இந்த டைமுக்கு ரீசனிங் உங்களால் பண்ண முடியாது. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் சீக்கிரம் சரி பண்ணிட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி வெட்னஸ்டேலேருந்து நான் அல்லது தேர்ஸ்டேலேருந்து கரெக்டாக கொடுக்க பார்க்குறேன். ஷார்ப் டைமுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அதுலேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ ஒன் டேல உங்களால் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுதோ ஜிஎஸ், லாங்குவேஜ், ரீசனிங் கரெக்டாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணிக்கோங்க. பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.